You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு வார்த்தையை கிரேஸ் தொலைக்காட்சி வாயிலாய் இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் 2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி 3வது ஒரு செய்தியாக இந்த தேவன் யார்? விசாரிக்கிற தேவன். உங்கள் மேலே அவ்வளவு அக்கறையுள்ள தேவன். இதுவரைக்கும் நீங்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு நாம் தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவர் மேலே பழி போட்டு ஆண்டவர் விட்டுட்டார் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் தயவுசெய்து மாற்றிங்க. ஆண்டவரை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஏசப்பாவை யாரும் தப்பாக பேசக்கூடாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன். யார் அவரை குற்றப்படுத்த முடியும்? நாம் தான் குற்றவாளிங்க. நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இப்போ இந்த செய்தியை நாம் கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம், அவர் விசாரிக்கிறவர். யாரை விசாரிக்கிறார்னு கடந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன். தொடர்ச்சியாக இன்னொரு வார்த்தை கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யோவான் 5 என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைகளை படிக்கிறோம் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இங்கே இதில் உள்ள என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம். பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் யூதருடைய பண்டிகை. இதில் எருசலேமிலே உள்ள விஷயம். அது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம். எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்குது. அதற்கு 5 மண்டபங்கள். அந்த இடத்துல குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம். ஏன் படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தூதன் வருவானாம். அந்த பெதஸ்தா குளத்தில் வந்து அப்படியே தண்ணீரை கலக்குவானாம். உடனே அப்படிப்பட்ட நேரத்தில் சில சமயத்தில் அவன் தூதன் கலக்கும்போது தண்ணீர் கலங்கின பின்பு முதல்ல யார் அந்த குளத்தில் விழுறாங்க, அந்த தண்ணிக்குள்ளே காலை வைக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகமாயிடுவாங்க. இதான் பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் 38 வருஷம் நீங்கள் யோசிக்கணும். 38 வருஷம் ஒரே இடத்துல ஒருத்தவன் வியாதியாக இருக்கிறான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கலாம் அவனுக்கு. 38 வருஷம் யோசிக்கவே முடியல. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து 12 வருஷம், உங்களுக்கு இந்த வியாதி வந்து இப்போ தான் 10 வருஷம், உங்களுக்கு இப்போ தான் 2 வருஷம், உங்களுக்கு இப்போ தான் 1 மாதம் தான் அந்த மாத்திரையே சாப்பிட்றேன், அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருப்பாங்க. அதுவே அவங்க மனதுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா சுகவீனம் ஒன்று வந்து விட்டதுன்னு, ஆரோக்கியமாக இல்லையே. ஆனால் இவன் 38 வருடம் நடக்க முடியாமல் ஒரே இடத்துல படுத்திருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் போகிறார், ஆண்டவர் போகிறார். ஏன்னா ஆண்டவர் வந்ததே அதுக்கு தானே. போகிறாரு. படுத்திருந்த அவனை கண்டு இயேசு கிறிஸ்து அவனை பார்க்குறார். குறிப்பாக அவர் போகிறது இவனுக்காக தான் போகிறார்.
அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அந்த பக்கம். ஏன்னா மற்றவங்களாம் நிறைய பேர் சுகமாக இருக்காங்க, ஆனால் இவன் மட்டும் ஒரே இடத்துல வேதனையோடு இருக்கிறான், வெளியே சொல்ல முடியல, என்ன ரொம்ப கஷ்டம். அப்போ அவனை ஆண்டவர் பார்த்தார். வியாதின்னு தெரியும், அவருக்கு தெரியும், நினச்சா ஒரே ஒரு வார்த்தை பார்த்தாலே சுகம் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அவனை பார்த்து, அப்பா உனக்கு சுகம் வேணுமா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எப்படி இருந்திருக்கும்? பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பிட்றியா அப்படின்னா அவன் மனசு எப்படி இருக்கும்? அதை போல் விரும்புகிறியா, நீ சுகமாக விரும்புகிறியா? ஆனால் அவன் வருத்தத்தை சொல்கிறான். அவன் தன்னுடைய வருத்தத்தை என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் 38 வருஷமாக அங்கே இருக்கிறேன், தண்ணீரை கலக்கிறாங்க, என்ன அந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தவங்க கூட என்னை விசாரிக்க வரல, எங்கள் சொந்தமும் வரல, மற்றவங்களும் உதவி செய்யலை. நான் தனி மனுஷனாக ஒரு அனாதையை போல் நான் இந்த இடத்துல கிடக்கிறேன், அனாதையை போல் கிடக்கிறேன். அப்படி ஒரு வேளை நான் மெதுவாக நகர்ந்து போனால் கூட அதற்குள்ளே வேறு யாராவது போயிட்டு அந்த தண்ணியில் விழுறாங்க, சுகமாயிடுறாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். வேறு ஆண்டவர் ஒன்றும் அவனுடைய சரித்திரத்தெல்லாம் கேட்கல. நீ என்ன பண்ண, உங்கள் குடும்பம் யார், நீ என்ன தப்பு பண்ண, இப்படியெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனுஷன் மேலே அன்புள்ளவர், படைத்த தேவன், ஒரு மனுஷன் வேதனையை அறிகிறவர். அவர் என்ன சொன்னார் பாருங்க. அவனை பார்த்து முதல்ல அவனை கண்டார், அவன் நிலைமை அவருக்கு தெரியும். அப்போ இவன் அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அவனுடைய வார்த்தையை கேட்டார். உடனே சொல்கிறாரு, எழுந்திருப்பா. ஆச்சரியமாக இருக்குது, வேறு ஒன்றும் சொல்லலை, எழுந்துரு. எப்படி முடியும்? அவன் தான் படுத்து கிடக்கிறான், கை காலெல்லாம் முடியாமல் இருக்க, எவ்வளோ வலியெல்லாம் இருந்திருக்கும். எப்படி? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்குறோம், விசுவாசத்தை பார்க்குறோம். இதுக்கு முன்னே தன்னுடைய காரியத்தை சொல்லிட்டான், ஆனால் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எழுந்துருன்னு. அவன் வேறு ஒன்றும் சொல்லலை, நான் இத்தனை வருஷம் ஆச்சு, என்னால் முடியல, என்னை தூக்கிட்டு போய் தண்ணியில் விடுவீங்கன்னு பார்த்தா எழுந்துருன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு வார்த்தை சொல்லலை. இங்கே ஒரு நல்ல முழுமையான விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தோடு சொன்னார், அவர் வார்த்தையில் வல்லமை. எழுந்தாங்க. 38 வருஷம் முடியாதவன் எழுந்துருன்னு சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். ஒரு சாக்கு போக்கு சொல்லலை. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமானான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆனால் இந்த முழு விசுவாசம் வேணும். அவரால் முடியுங்க. எந்தெந்த காரியம் செய்ய இன்றைக்கும் அவர் வல்லமை குறையவில்லை, இன்றைக்கும் அவர் வார்த்தை குறையவில்லை. என் இயேசு இன்றைக்கும் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் கேட்பாரற்று கிடக்கிறீங்க, படுத்த படுக்கையை போல் உங்கள் வாழ்க்கையை சூனியம் போல் மாறி இருக்கா? நடக்க முடியாமல், திரும்ப முடியாமல், செயல்பட முடியாமல், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற நிலையில் உங்கள் நிலைமை இருக்கா? உன்னை தேடி வந்த இயேசு, அவரை நோக்கி பாருங்க, அவர் வார்த்தையை கேளுங்க, நம்புங்க, அற்புதத்தை பெறுவீர்கள். இன்றைக்கும் அவர் மாறாதவர். நீங்கள் இந்த மனுஷனை போல அந்த முழு விசுவாசத்தில் வந்து பாருங்க, அவர் செய்கிற காரியம். கண்களை மூடுவோம். பரலோக தேவனே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம் இன்றைக்கும் உயிருள்ளதாக இருக்கிறது. யார் யாருடைய வாழ்க்கை கேள்விக்குறியோடு இருக்குது. எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கரத்தை நீட்டும், இப்பொழுது அவர்களை தொடும், உமது வல்லமை இறங்கும்படி வேண்டுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.